மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். இவன் ஒருத்தண்டா இங்கே தானே கிடக்குற. அப்புறம் என்ன மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னு சொன்னா அம்மாக்கு புரியும்டா. டேய் சோறு வேணும்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு காண பிச்சை எடுக்கிறதுல கௌரவம் இல்லடா. கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கோச்சுக்கிட்டாண்டா. சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தானடா எடுக்கிற. பிச்சை என்னடா சொன்ன? என்னடா சொன்ன மாதுவே? இன்னொரு அவனை ஏதாவது சொன்ன உன்னை அங்கேயே வெட்டி பழச்சு போடுவோம் படவா. டேய், அவன் எல்லாருக்கும் தான் உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா. அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கல் போட. அவன் ஒண்ணும் சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் தான் சார் அவன். அலமேலு மாது வந்திருக்கா பாரு, உதவாக்குற.